எப்ஸ்டைன் ஃபைல ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இவர் கேம்பெயின் பண்ணி வந்தாரு. ஓகே. ஏன்னா எல்லா பெரிய பிசினஸ் மேன்லாம் பிடிக்க போறேன், எல்லாரும் இன்வால்வ்டுன்னு சொல்லி தான் அதுக்காக தான் வந்தாரு. ஆனா இப்போ அவர் பண்ணவே இல்லை, ரிலீஸ் பண்ணல. காரணம் அவர் பேரே அதுல இருக்கு. அதுல பேர் இருக்கு, பேரே இருக்கு. அவர் பேர் நிறைய இடத்துல இருக்கு, 200 இடத்துல இருக்கான் பேர். சோ அவரும் வந்து இந்த டீலு கீழே சோ இந்த பெண்களை வச்சு இந்த இது பண்றது எல்லாம் இருக்கு, மத்தவங்களை வளர்ச்சி போடுறது, இது பண்றது, இந்த வேலைகள்லாம் ஹனி ட்ராப் பண்ணி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு லேடி விர்ஜீனியா கெஃப்ரி அப்படின்ற லேடி நோபடிஸ் கேர்ள்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபுல் பயோகிராஃபி, அந்த பெண்ணை எப்படி சின்ன வயசுலயே 10-11 வயசுல எல்லாம் பிடிச்சி அவங்களை எப்படி எல்லாம் ட்ரைனிங் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. ஆமா, பிரின்ஸ் ஆண்ட்ரூ எப்படி மீட் பண்ணாங்க. சோ எல்லாமே எல்லா இதையுமே ரிலீஸ் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, ஓபனா சொல்லிருக்காங்க அந்த புக்ல. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இந்த பொண்ணை பயன்படுத்தி. சோ அவங்க நோபடிஸ் கேர்ள்னு ஒரு புக், அவங்க வந்து இறக்கறதுக்கு முன்னாடி இதை நான் இறந்த அப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரிலீஸ் ஆன புக், அந்த அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன புக். சரியா, அந்த பொண்ணு. சோ அந்த மாதிரி நிறைய பெண்களை அவங்க உபயோகப்படுத்தி ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து அவரு இதுதான் அவரோட வேலை, தொழிலா இதே தான் தொழிலாவே செஞ்சு. சோ குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு சப்ளை பண்றது என்ன பண்ணா அவங்களை ட்ரெயின் பண்றது. முதல்ல எப்ஸ்டைன் வச்சுப்பாரு. எப்ஸ்டைனே ஹோமோசெக்சுவல் தான் அவரு. ஆனா அவர் வந்து இந்த பெண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வளர்த்து இது ஒரு பிசினஸ் தான் நடத்துறவர், இந்த மாதிரி பிசினஸ். சோ இதுக்கு பின்னாடி மொசாத் ஆபரேஷன் தான் இது. எப்ஸ்டைன் வந்து மொசாத் ஆபரேஷன் தான் இது. சரியா, அதனாலதான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல் ரிலீஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா மிலிட்டரி இண்டஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எல்லாமே வரும், அங்க வெளில மொசாத்ல இருந்து எல்லாமே வரும். அதனாலதான் அதை பண்ண விடாம இப்படி அழுத்தம் கொடுத்து வச்சிருக்காங்க.